தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. உபாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேறு எதை உன்னிடத்திலே கேட்கிறார்? இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். கர்த்தரின் எதிர்பார்ப்பு. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுப்போம் என்றால் கர்த்தரின் எதிர்பார்ப்பு. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கதான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? பல நேரங்களிலே நாம் தேவனை தேடி வந்ததனுடைய பெரிய நோக்கம் என்னன்னா, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவர் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சித்திருக்கிறோம், பெற்றும் இருக்கிறோம். பெற்றவர்கள் எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கு என்னன்னா, தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் செய்கிறோமா? மனைவி கிட்ட எதிர்பார்க்கிறத கணவன் எதிர்பார்க்கிறத மனைவி செய்யணும். மனைவி கணவன் கிட்ட எதிர்பார்க்கிறத கணவன் செய்யணும். இது எல்லா குடும்பத்திலும் இருக்கிற ஒரு விஷயம். அப்ப எப்ப அதை செய்ய முடியும்னா, புரிஞ்சுக்கிட்டா மாத்திரமா செய்யணும். அல்லேலூயா. சில வீடுகள்ல பாருங்க, அந்த புரிந்து கொள்வதற்கான தன்மைகளே இருக்காது. அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்றத கூட அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு பல பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏதோ வாழ்க்கை, எனக்கு என்ன பிடிச்சிருக்குது, எனக்கு என்ன, சுயநலமான வாழ்க்கை தான் இன்னைக்கு அதிகம். ஆமென். என் தகப்பனுக்கு என்ன வேணும், என் தாய்க்கு என்ன வேணும், என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், என் அப்பா அம்மா என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க, நான் என்ன எதிர்பார்க்கிறேன்ற சரியான புரிதல் இல்லாததால இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சின்ன பின்னமாய் போய்விட்டது. நிறைய கணவன் மனைவனுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டு போய்விட்டது. சோ ஆண்டவர் சொல்லுகிறார், புரிதல் நமக்கு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. பாட்டு பாடுறோம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. 100க்கு 100 உண்மைதான். அவரை மாதிரி நம்மளை யாராலையும் என்ன பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நான் சிலதை எதிர்பார்க்கிறேன்ப்பா, அதை நீ செய்வியா? உன்னுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் நான் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறேனே, என்னுடைய எதிர்பார்ப்பை நீ பூர்த்தி செய்வாயா? அல்லேலூயா. நாம் பல நாட்கள் நம்முடைய எதிர்பார்ப்பையே தேவனிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைய வேண்டும். அவருக்கு பிரியம் எது, அவருக்கு சித்தம் எது, நன்மை எது என்பதை நாம் அறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இங்க ரொம்ப அழகா சொல்றார், வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருக்கு முதலாவது பயப்பட வேண்டும், அவருடைய வழியிலே நடக்க வேண்டும், அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். அது கூட எதுக்காக போட்டிருக்குது? உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு. அல்லேலூயா. மறைமுகமா யாருக்காக தான் இதெல்லாம் செய்யறோம்? நமக்காக தான் செய்யறோம். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்னன்னா, கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் என்றால், தேவன் 3 விசேஷித்த தேவ
இருந்தால் அவர்களுக்கு கீழே பல தேவதூதர் கூட்டங்கள் இருந்தது. அதிலே ஒருவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடியினால அவன் தள்ளப்பட்டான். அவன்தான் சாத்தானாக பிசாசாக மாறினான். இந்த கீழ்ப்படிதல் மிக அவசியம். மற்ற தேவ தூதர்கள் எல்லாம் கீழ்ப்படிந்து கொண்டிருக்க இவன் மாத்திரம் கீழ்ப்படியாதவனாய் போய் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு இவன் தள்ளப்பட்டான். ஆதாமையும் உண்டாக்கி அவனிடத்திலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்னா கீழ்ப்படிதல். ஆனால் ஆதாமும் அந்த கீழ்ப்படிதலிலே நிற்காமல் விழுந்து போனான். அதனால் அவன் இழந்ததை நாம் எல்லோரும் அறிவோம். அல்லேலூயா. கீழ்ப்படிதலை தேவன் முக்கியப்படுத்துகிறார். அவருக்கு பயப்படணும், அவர் வழியில நடக்கணும், அவரிலே அன்பு கூற வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரம் அவர் கொடுக்கிற வார்த்தைகளை கட்டளைகளை கடைபிடிக்கும்படியாய் நாம் கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவத்தினுடைய மிகப்பெரிய அடிப்படை என்னவென்றால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இருந்தால்தான் விசுவாசியாக இருக்க முடியும். அல்லேலூயா. சோ ஆபிரகாமுக்குள்ளாக அந்த கீழ்ப்படிதலை தேவன் கொண்டு வருகிறார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று போற்றப்படுகிறார். அப்ப பாருங்க, இந்த கீழ்ப்படியாமையினாலே ஜனங்களுக்குள்ளே பாவம் வந்தது. ஒரு தேவதூதன் பிசாசாவே மாறிட்டான், ஆதாம் பாவியா மாறிட்டான். சோ இந்த கீழ்ப்படியாமை ஜனங்களுக்குள்ளே வந்து அவர்களை முரட்டாட்டம் பண்ண வைக்கிறது, வணங்கா கழுத்துள்ளவர்களாய் மாற்றுகிறது, எதிர்த்து பேசுகிறவர்களாய் மாற்றுகிறது, அவர்களுடைய போக்கிலே நடக்கும்படியாய் நடப்பிக்கிறது. ஆகினால் இந்த கீழ்ப்படியாமையை தேவன் வெறுத்து கீழ்ப்படிதலையே அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சோ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல். நம்ம எல்லாரும் கீழ்ப்படிறோம் ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். கீழ்ப்படிறீங்களா? ஆனா எல்லாத்திலையும் கீழ்ப்படிறோமா? கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இதுதான், என் பிள்ளை கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்க வேண்டும். ஆகினால தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 15வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் அவனை வைத்தார். பாருங்க, முதலாவதாக ஸ்தோத்திரம், இந்த ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன நம்ம பார்க்கும் பொழுது அந்த தோட்டத்தை அவன் என்ன செய்யணுமா? பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. சோ நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த நிலத்தை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய இருதயத்தை நாம் பண்படுத்தி பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. பண்பட வேண்டும், பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட கட்டளையை கடைபிடித்துக் கொண்டு வருகிறோமா? ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பண்படுத்து பாதுகாரு என்று சொல்லி. இந்த சர்ப்பமானது எப்படி உள்ளே வந்தது? அல்லேலூயா. பிசாசு சர்ப்பத்தின் மூலமா தான் வஞ்சித்தான். எப்படி பிசாசு உள்ள வந்தது? ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தது. ஆதாம் என்ன செய்யல? சரியா பாதுகாக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எபேசியர்ல சொல்ல, பிசாசுக்கு என்ன பண்ண கூடாது? நம்ம இடம் கொடு, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். அல்லேலூயா. பிசாசு எந்த வழியில வேணாலும் இன்னைக்கு வர்றான். அவனுக்கு நம்ம கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. ஆமா, போன்ல முக்காவாசி இடமே யாருக்கு தான் இருக்குது? யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இயேசுநாதருக்கு தான் இருக்குதுன்னு சொல்ல மாட்டீங்களா யாரும்? ஆமென். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இன்னைக்கு எந்த வகையில வேணாலும் வழியில வேணாலும் பிசாசானவன் வருவதற்கான காரியம் உண்டு. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பண்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ரட்சிப்பை, நம்முடைய ஆத்துமாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. சோ இந்த காரியத்திலே, இந்த வேலையில இந்த ஆதாம்
சரியா இல்லாதபடியினாலே அங்கே சத்துருவானவன் உள்ளே நுழைந்து விட்டான். அது மாத்திரமா? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு ஏற்ற துணை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதாமுக்கு கொடுத்தார். ஏற்ற துணையை யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கு. ஆதாமோட இருக்கதான் ஏவாளையே படைச்சார். இன்னைக்கு எத்தனை ஏவாள் ஆதாமோடவே இருக்கிறாங்க, எத்தனை ஆதாம் ஏவாளோடவே இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆதாம் கூட பேசுறதை விட்டுட்டு இது எங்க போச்சு? இருக்கிறதே ரெண்டே பேர் தான். ரெண்டு பேர் சேர்ந்து கூட என்ன பண்ணிருக்கலாம்? போயிருக்கலாம். ஆதாம் பாம்பு அடிச்சு கூட போட்டிருப்பாரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவனுடைய கட்டளைகளை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மீறி கொண்டே இருக்கிறாங்க, சரியா பாதுகாக்கல. ரெண்டாவது, ஏவாள் யாரு கூட தான் இருக்கணும், ஆனா அவங்க அங்க இல்லை. இன்னைக்கு சில கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில தான் நடக்குது. கணவனோடு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, மனைவியோடு அதிகமான நேரத்தை செலவிட மாட்டேங்கிறாங்க. சோ மற்ற இடங்களிலே நேரங்களை செலவிடுறாங்க. அதுதான் பிரச்சனையே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லார்கிட்டையும் பேசுறதுக்கு நேரம் இருக்கும். ஆமென். நல்லா கவனிங்க. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருந்தார், பண்படுத்தும்படி பாதுகாக்கும்படியான ஒரு வேலையை கொடுத்திருந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா புரியும். தொடர்ந்து வாசிங்க. 16, 17 வாசிங்க. மனுஷரை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். பாருங்க, இங்க செய்ய வேண்டியவைகள் என்னென்ன சொல்றாரு ஆண்டவர். ஒண்ணு பண்படுத்து, இன்னொன்னு பாதுகாரு. அடுத்தது சொல்றாரு, நீ எல்லா மரத்தின் கனிகளை என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனா ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம். இப்ப செய்ய வேண்டியது நிறைய, செய்யக்கூடாதது ஒன்னே ஒண்ணுதான். ஆனா அந்த ஒண்ணுதான் நமக்கு பிரச்சனை. அல்லேலூயா. எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. பண்படுத்த வேண்டிய வேலை இருக்குது, பாதுகாக்க வேண்டிய வேலை இருக்குது. எல்லா மரத்தின் கனிகளையும் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்டா சாப்பிடலாம். இன்னைக்கு 1 kg எவ்வளவு விற்குது ஒவ்வொரு பொருளும். அவங்க அழகா ஃப்ரீயா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் ஆண்டு கொடுத்தாரு, ஆண்டு அனுபவிக்கும்படியாய் கொடுத்தாரு. நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு இருந்திருக்கலாமே. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தூங்கிட்டு தூங்கிட்டு சாப்பிடுன்னு சொல்லலாம் ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில பேர் தூங்கி தூங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி வீங்கி வீங்கி. நல்லா கவனிங்க. வேலை செய்யணும். ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ பிள்ளை, ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். ரெண்டாவது பாதுகாப்பு. உன் குடும்பத்துக்கு நீ பாதுகாப்பு, ஆவிக்குரிய பாதுகாப்பு ஒண்ணு. சோ மாம்ச பிரகாரமான பாதுகாப்பையும் நம்ம தரணும். எங்கேயோ போகுது, எங்கேயோ வருது. ஸ்தோத்திரம். வீட்டுல இருக்கிற ஆண்கள் வந்து பெண்களை ஸ்தோத்திரம் பாதுகாக்கணும். பாதுகாக்கிறதுக்கு நமக்கு எல்லாம் பலன் கொடுத்திருக்கிறார். ஆமேனே. வரலையா? அல்லேலூயா. சில ஆண்கள் எல்லாம் பார்க்கறதாக எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க பாஸ்டர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க. அப்ப ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அழகா நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் கீழ்ப்படிதல். அவர் ஒரு வேலையை கொடுக்கிறார், அவர் ஒரு காரியத்தை சொல்றார். இதுல அவர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணு என்னன்னா கீழ்ப்படிதல். நதியில 4 ஆறுகள் 4 நதியா என்ன பண்ணுதுங்க, பிரியுது. தண்ணி எல்லாமே அங்க எளிதா கிடைக்குது. சோ ஆண்டவர் எல்லாத்தையும் அழகா உருவாக்கி கொடுத்துட்டார். ஆனாலும் அந்த மனுஷங்கிட்ட அவர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? ஒரு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளிலே சாகவே. தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டார். இவங்க செய்ய வேண்டிய ஏராளமான இருந்தது, அதெல்லாம் செய்யாம செய்யவே கூடாதுன்னு தடுத்த அந்த காரியத்தை செய்யும்படி பிசாசு தூண்டுகிறான். யார் தூண்டுறது?
எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லையோ அதெல்லாம் செய்யும்படி உன் மனசுலையோ அல்லது வேற ஒருத்தனுடைய நாவின் மூலமாகவோ ஒரு வார்த்தை வரும். ஆனால் இதை பிசாசு மட்டுமே செய்கிறான். அல்லேலூயா. நீங்க பிசாசுக்கு கீழ்ப்படிய போறீங்களா, தேவனுக்கு கீழ்ப்படிய போறீங்களா? அல்லேலூயா. ஜீசஸ். அப்ப தவறான எல்லாவற்றையும் பிசாசு தான் தூண்டி விடுகிறான். ஒரே போட்டுடலாம். அது உங்க மனசுல இருந்து உங்க சிந்தையிலிருந்து வந்தாலும் அந்த தூண்டுதலை கொடுப்பது பிசாசு தான். அல்லேலூயா. தாவீது ஆட்களை என்ன சொல்லுகிறார்? ஆனால் ஆண்டவர் சொல்றார் ஆட்களை எண்ணக்கூடாது, அது தேவ பார்வையிலே பாவம். ஆட்களை எண்ணி அந்த ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் யுத்தம் பண்ணுவதற்கு, யுத்த மனுஷர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பெருமை அடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் எண்ணி பார்க்கிறான். யோவாப் சொல்றான், அவன் தளபதி சொல்றான், சோ என்ன வேண்டாம், இது கர்த்தருடைய பார்வைக்கு சரியானது அல்ல. அவர் அப்ப கூட சொல்றாரு எண்ணு. அதனால என்ன நடந்து தெரியுமா? ஒரு பெரிய வாதை, ஒரு பெரிய அடி அந்த ஜனங்கள் மேல் விழுந்தது. தாவீது கதறுகிறான். அல்லேலூயா. சோத்திரம் சகோதரனே சகோதரியே, சோத்திரம். தாவீது தேவனுடைய மனுஷன், அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு சின்ன சிந்தனையை சாத்தான் விதைக்கிறான். அந்த சிந்தனைகளை நம்ம வளர விடக்கூடாது, அந்த சிந்தனைக்கு நம்ம செயல்படக்கூடாது. அந்த சிந்தனைகள் நம்ம தூண்டிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வரும். இயேசுவின் நாமத்தினால் அதை கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, நீ மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறாய், தேவனுக்குரியதை சிந்தி. ஆமென். உலகத்துல இதெல்லாம் சகஜம், உலகத்துல இதெல்லாம் நடக்கிறதா என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய இருதயத்தை நாமளே திருப்திப்படுத்திக் கொண்டு சில பொல்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியம் தான், ஆனா அந்த ஒன்னதான் யார் செஞ்சது? கீழ்ப்படியாமை பலவிதமான இழப்பை கொண்டு வந்து விட்டது. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. தேவ மகிமையை இழந்தாங்க, தேவ உறவை இழந்தாங்க, தேவ ஆசீர்வாதத்தை இழந்தாங்க, எளிதாய் கிடைக்கக்கூடிய ஆகாரத்தை இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. நீ கீழ்ப்படியலனா தேவனுக்கு பல காரியத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும். தேவனுக்கு கீழ்ப்படிய உங்க இருதயத்தை கொடுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், நான் என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. சில காரியத்துக்கு என் உடல் ஒத்துழைக்கலதான், சில காரியத்திற்கு என்னுடைய சரீரம், என்னுடைய மாம்சம் ஒத்துழைக்கலதான். ஆனா அதை நான் அப்படியே விட்டுற மாட்டேன். அதை என்ன செய்வேன்? ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் செபிக்க ஸ்தோத்திரம் போகும் பொழுது ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து போவார். அல்லேலூயா. தூக்கம் வந்தாக்க தலைமையில அப்படியே ஊத்திக்குவார். சரீரத்தை ஒடுக்கி தேவ காரியத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் இன்னைக்கும் உண்டு. அல்லேலூயா. சில பேர் படிக்கும் பொழுது தூக்கம் வந்தா அந்த தூக்கத்தை எப்படியெல்லாம் கலைக்கலான்றதுக்கெல்லாம் ஐடியா வச்சிருப்பாங்க. ஆனா ஜெபிக்கும் போது தூக்கம் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியல. வேதத்தை வாசிக்கும் போது தூக்கம் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியல. அல்லேலூயா. உங்கள் சரீரத்தை ஒடுக்கி தேவனுக்கு என்ன செய்யணும்? நீங்க கீழ்ப்படிய பண்ணணும். சரீரம் பலவீனம் உள்ளதுதான். அல்லேலூயா. சரீரம் என்ன பண்ணுதான்? பலவீனமா தான் இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் தான். பிரைஸ் லார்ட். ஆனா எப்ப ரெஸ்ட் எடுக்கணுமோ அப்பதான் எடுக்கணும். எல்லா நேரமும் என்ன பண்ற கூடாது? பெட் ரெஸ்ட்ல இருக்க கூடாது. அது வியாதி. அல்லேலூயா. யாரா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். இந்த ஆதாம் அந்த கீழ்ப்படிதலை விட்டுவிட்டான், ஏவாள் விட்டுவிட்டால் பிசாசு தூண்டினது. தூண்டுவர்கள் ஏராளமா இருப்பாங்க. அவங்க மேல நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. சொல்லாம யார் தான் இழந்து போனது? ஆதாமும் ஏவாளும் தான் இழந்து போனாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாம்பை மாத்திரமா, சர்ப்பத்தை மாத்திரமா சபிச்சாரு? சர்ப்பத்தை மாத்திரமா கண்டிச்சாரு? இல்லையே. சோ நமக்கும் அந்த மனு குலத்துக்கும் அந்த பிரச்சனை வந்ததே. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆதாம், நோவா, ஆபிரகாம் எல்லாரிடத்திலும் தேவன் எதிர்பார்த்தது அதுதான். நோவா கீழ்ப்படிந்தான், அவனும் அவனுடைய குடும்பமும் தப்புவிக்கப்பட்டது. அல்லேலூயா. சோ அதுக்கப்புறமும் பாருங்க, அவங்களுக்குள்ள திரும்பவும் கீழ்ப்படியாமை வருகிறது. சோ அதுக்கப்புறம் ஆபிரகாமை அவர்
அழைக்கிறார், தனியா அழைக்கிறார். ஆபிரகாமே என்று அழைத்து அவரை ஸ்தோத்திரம் அழைத்து இதெல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன பண்ண போ. அவன் கீழ்ப்படுகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில நன்மை இல்லை. அவன் முற்றிலுமா எப்ப கீழ்ப்படிய ஆரம்பித்தானோ அப்போது அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கடந்து வந்தது. அல்லேலூயா. சோ நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஸ்தோத்திரம். முதலாவது கீழ்ப்படிதல் என்னத்தை கொண்டு வரும்னா நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. சோ கீழ்ப்படிதல் நீதிமானாய் மாற்ற ரோமர் 5:19 எடுத்து வாசியுங்கள். 5:19 எடுத்து வாசியுங்கள். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக பாருங்க, கீழ்ப்படியாமையினாலே பாவிகளாக்கப்பட்டார்களாம். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. கீழ்ப்படியாமை நம்மை பாவியாய் மாற்றி விடுகிறது, நம்ம பாவம் செய்கிறவர்களாய் மாற்றி விடுகிறது, ஆதாமினுடைய வழியிலே மறுபடியாக நடத்தி விடுகிறது. ஆனால் கீழ்ப்படிதல் கிறிஸ்து நமக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவை வழிபடுகிற, கிறிஸ்துவை ஆராதிக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்து கீழ்ப்படிந்தது போல நாமளும் கீழ்ப்படிய வேண்டும். அவர் மரணம் வரையிலும், சிலுவையின் மரணம் வரையிலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. நாமளும் சாகர வரைக்கும் யாருக்கு கீழ்ப்படியணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படியும். சில வீடுகள்ல பாருங்க, ஸ்தோத்திரம், கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அவங்களுக்கு யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு வயசானாலும் பெரியவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? கீழ்ப்படியணும், மரியாதை கொடுக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சோ மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். அப்போஸ்தலர் 5:29 அது எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருவையும் யோவானையும் பிடித்து ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடாதபடிக்கு அங்கே பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில பேதுரு தெளிவா சொல்றாரு, ஐயா, மனுஷனுக்கு, அதாவது அதிகாரத்தில் உள்ளவனுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிவது மிக மிக பெரிய அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் இந்த உலகத்துல மனிதர்களுக்கு கீழ்ப்படினோம், தப்பில்லை. பெரியவங்களுக்கு கீழ்ப்படினோம், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படினோம். ஆனால் ஒருவேளை அவர்கள் சொல்வது தேவனுக்கு விரோதமா இருக்குமானால் அவர்களுக்கு கீழ்ப்படிவதை விட அவசியம். எனக்கு தெரிஞ்ச தேவன் தவறான காரியத்துல நம்மை நடத்த மாட்டார். இந்த உலக மனிதனுடைய ஞானம் கூட குறைவா இருக்கலாம், அது ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் முடிவு பரியந்தம் நமக்கு அந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். நாம ஆண்டுடைய சமூகத்துல கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். தேவ காரியத்துல நமக்கு எப்போதும் இந்த கீழ்ப்படுகிற இருதயம் இருக்க வேண்டும். கீழ்ப்படிந்தால் தான் நாம் நீதிமானாய் மாற முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே பாருங்களேன். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். 22. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளான. அடிமைனா என்ன தெரியுங்களா? அவன் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அவனுடைய காரியம் என்னன்னா, அவனுடைய எஜமானன், அவன் யாருக்கு அடிமையா இருக்கிறானோ அந்த எஜமானன் சொல்லுகிற எல்லா A to Z எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணிதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். எனக்கு உடம்பு முடியல, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு மூடு இல்லை, எதுவுமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. சூரியன் பயங்கரமா இருக்கிறான் இன்னைக்கு, அல்லேலூயா, மேகமே இல்ல, நிழலே இல்ல, ஒண்ணுமே சொல்ல முடியாது. எஜமானன் என்ன சொல்றாரோ அதற்கு அப்படியே அவன் என்ன செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். அவன் செய்யும் போதே செத்து போனாலும் பரவாயில்ல, செஞ்சுதான் ஆகணும். இதுதான் அடிமைக்கான ஒரு காரியம் இங்க போடப்பட்டிருக்குது. நாம எதுக்கு அடிமையா இருக்கிறோமா? தேவனுக்கு அடிமைகள் ஆனதுனால பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிய 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 செயல்பட செயல்பட உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பரிசுத்தம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னாரு, உன் தேசத்தை விட்டு வா, உன் இனத்தை விட்டு வா, உன் தகப்பன் வீட்டை விட்டு வா, பழைய காரியங்கள் எல்லாவற்றையும், பொல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும், தீய குணங்கள் எல்லாவற்றையும், தீய பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் விட்டுட்டு வா என்று
சொன்னார், அவன் கீழ்ப்படிந்து வந்ததனால அவன் பரிசுத்தமாய் காணப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கும் திருச்சபையில் ஆண்டவர் பல சத்தியத்தை பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். இதையெல்லாம் நீ கீழ்ப்படிந்து விட்டுட்டுனா உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? பரிசுத்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற மிகப்பெரிய காரியம், ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கீழ்ப்படிதல், 2 தாழ்மை, மனத்தாழ்மை, 3 பரிசுத்தம். இந்த 3ஐயும் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இந்த 3ம் வர வேண்டும் என்றால், அதாவது கீழ்ப்படிதல் இருந்தால்தான் பரிசுத்தமே வரும். அல்லேலூயா. முதலாவது என்னதுங்க? பிரதானமானது கீழ்ப்படிதல் தான் பிரதானமானது. நான் கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கீழ்ப்படுகிற நபராய் இருப்பேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஐயா, அந்த ஐயா நல்லா வேலை செய்யறவர், கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறார். சோ அந்த ஐயா சம்பளம் வந்த உடனே சம்பளத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார். சர்ச்சு அவங்க வீட்டுக்கு வர வழியில முன்னாடியே சர்ச் இருக்கு. அதனால சம்பளத்தை வாங்கிட்டு வர்றவரு ஸ்தோத்திரம் முதல்ல கொண்டு போய் தசம பாகத்தை ஆலயத்துல பாஸ்டர் கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு என்ன பண்ணுவாரு? போவார். இப்படி அவர் செய்கிறவர். ஆனா வீட்டுக்கு போய் வீட்டுல மனைவியை பேசுவாராம் பாருங்க, கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவார், அடிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ ஆலயத்துல வேற மாதிரி இருக்கிறாரு, வீட்டுல தேவன் 10% கொடுக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு கீழ்ப்பட்டவரு, அசுத்த வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியிலேயே. அதுதான் முதல்லயே கேட்டேன், நம்ம கீழ்ப்படுகிறோம், ஆனா எல்லாத்திலையும் கீழ்ப்படுகிறோமா? அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நாம் ஒப்பு கொடுக்க கவனமா இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஊழியக்காரர் தான், பெரிய நிருபங்களை எல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்கிறார் தான். ஆனாலும் அவர் சொல்றார், என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. வருங்க, கோபம் வரும், கெட்ட வார்த்தை எல்லாம் வரும். அதுக்கு கேட்டு போடணும், அதுக்கெல்லாம் திறந்த வாசல் வைக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் அதை கடிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம், முதலாவது கீழ்ப்படிதல் நீதிமானாய் மாற்றுகிறது. அந்த கீழ்ப்படிதல் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. நீதிமான் நீதி செய்கிறான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொன்றிலும் நீதி செய்து செய்து அவன் பரிசுத்தத்தை அடைகிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா ஜனங்களையும் நீதிமான் ஆக்கிவிட்டது. ஆனால் பரிசுத்தமாக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதற்கு என்ன பண்ணணும்னா, நம்மளை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். 6:22 தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னங்க? நித்திய ஜீவன். இந்த கீழ்ப்படிதல் எங்க வரைக்கும் உங்களை கொண்டு போகுதான்? நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போகும். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு சில வார்த்தைக்கு மட்டும், ஒரு சில உபதேசத்திற்கு மட்டும், ஒரு சில கட்டளைக்கு மட்டும் கீழ்ப்படுகிறவர்களாய் இல்ல, எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறவர்களாய் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னா, குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகம் அடைந்தான். எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? நீங்க கீழ்ப்படிவீர்களானால், இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால், அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிவீர்களானால், உங்கள் சரீரத்திலே ஒரு தெய்வீக சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் அவசியம். எழுந்து நடன்னு சொன்ன உடனே எழுந்தான், கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையும் அற்புதத்தையும் சுகத்தையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிங்க. 16 18 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 22. அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மகனை ஏகஸ்துதனை, உன்னுடைய ஒரே
கைவிடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்ட பொழுது அதை செய்கிறவனாய் கீழ்ப்படிந்த ஆபிரகாமை பார்த்து சொல்றார், இந்த செய்கையெல்லாம் நீ செய்தபடினால நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வேன். சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் நீ மாத்திரமல்ல உனக்குள்ள மற்ற ஜனங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படிதல் விடுதலை முதலா நீதிமானாய் மாற்றுகிறது, அடுத்தது பரிசுத்தமானாய் நம்மை மாற்றி நித்திய ஜீவனுக்கு வரைக்கும் கொண்டு போகிறது. அடுத்தது பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. அடுத்தது பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, நம் நிமித்தம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் செய்கிறார். ஈசாக்க பார்த்து சொன்னாங்க இல்லையா, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை, அல்லேலூயா, உடன்படிக்கை போடுறோம், எங்க கூட வந்து நீ திரும்ப என்ன செய்ய, இங்கே வந்துரு. யோசிப்பை குறிச்சு அந்த போத்திபார் சொல்றான், என்ன சொல்றான், அவன் நிமித்தமாய் கர்த்தர் போத்திபாருடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, நம் நிமித்தம் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறவர். இதுக்கு என்னதான் கீழ்ப்படிதல். இன்னைக்கு நாம அதை ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தருக்கு நான் எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படுகிறேனா, கொடுக்கிற ஜெபங்களை நான் செய்கிறேனா, ஊழியக்காரங்க மூலமா ஆண்டவர் பேசுகிறதுக்கு கீழ்ப்படுகிறனா, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறனா, வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு சத்தியத்திற்கும் நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா. நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில அபரிமிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு உன்னுடைய எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்திலே முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும் நான் கொடுப்பேன். மாறி என்றால் மழை. சோ அத முன்மாறி, அதாவது விதைக்கிறதுக்கு முன்னாடி வர வேண்டிய மழை, அறுக்கிறதுக்கு முன்னாடி வர வேண்டிய மழை, அந்த வளர்ச்சிக்கான எல்லாத்தையும் கர்த்தர் ஏற்ற நாளிலே செய்வார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, ஆகாரங்களை கொண்டு வருகிறது, செழிப்பை கொண்டு வருகிறது. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். 4-5. சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். ஆமென். கவனிங்க, ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? திரும்ப வாசி தம்பி. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகள் என் கற்பனைகள் நியமங்கள் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால். கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க. நியமங்கள், நியாயப்பிரமாணங்கள் எப்போ வந்தது? மோசேயினுடைய நாட்கள் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் ஆபிரகாமுக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் சில காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். எப்படி ஆதாமுக்கு சொன்னாரோ அந்த மாதிரி ஆபிரகாமுக்கு சிலவற்றை சொன்னார். அந்த காரியத்தை அவன் தவறாமல் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்து கடைபிடித்தான். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில ஆண்டவர் நிறைய காரியத்தை உணர்த்தி பேசியிருப்பார். ஆமென். பாருங்க, ஆபிரகாம் அந்த நாட்களிலேயே, அந்த காலத்திலேயே ஆண்டவர் சொன்ன அந்த ஒவ்வொரு விதிகளுக்கும் அவன் செயல்பட்டான் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். இதை யார்கிட்ட சொல்றாருன்னா ஈசாக்கினுடைய நாட்கள் இதை சொல்றார். வாசிங்க. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக
பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமை குறிச்சு இங்க ஈசாக்கு கிட்ட சொல்றார். ஏன்னா இப்ப ஈசாக்கு பஞ்ச காலத்துல இருக்கிறார். ஆபிரகாமுடைய காலத்திலே உண்டான பஞ்சமே அல்லாமல் ஈசாக்கின் காலத்திலும் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்ச காலத்துல எங்க போகலாம்? எகிப்துக்கு போகலாமா, இங்க போகலாமா, அங்க போகலாமா? அவன் யோசிச்சு கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ இங்க இரு. உன் தகப்பன் என் வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாரு. சோ நீயும் கீழ்ப்படிந்திரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீங்க படிச்சினா தெரியும், எதிரியை விட, அங்க இருந்த ராஜாக்களை விட, அங்க இருந்த பெரிய பெரிய ஆட்களை விட ஈசாக்கை கர்த்தர் பன்மடங்கு ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்தார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கீழ்ப்படிதல். தெய்வ காரியத்தில் அந்த கீழ்ப்படிதல் நமக்கு வேணும். சத்தியத்திலே கீழ்ப்படிதல் நமக்கு வேணும். அதுதான் நம்ம ஆசீர்வதிக்கும். அதுதான் நம்ம நீதிமானா மாத்தும், பரிசுத்தமான மாத்தும். அதுதான் நமக்கு விடுதலையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுக்கும். ஆக கீழ்ப்படிதல் அவசியம். அல்லேலூயா. சோதரம் எபிரேயர் 3:18 பார்க்கிறோம். 3:18 எபிரேயர் 3:18 வாசிங்க. என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? யாரை குறித்து ஆணையிட்டார்? யார் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது என்றால் கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? கானான் தேசத்துக்கு புறப்படும்படியாக 6 லட்சம் ஆண்கள் அங்கே புறப்பட்டார்கள். 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் எண்ணிக்கையில வந்தார்கள். அந்த 6 லட்சம் பேர்ல எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்கன்னு நமக்கு தெரியும். 2 பேர் தான். மற்றவர்கள் அந்த 6 லட்சத்துக்கு கணக்கில் வராத மற்றவர்கள் வந்தாங்க. யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். 6 லட்சத்துல 2 பேர் தான். 5,99,998 பேர். ஏன் அங்க வரலன்னா கீழ்ப்படி. ரொம்ப நீங்க சாதாரணமா சொல்றாங்க, கீழ்ப்படியாதெல்லாம் ஒரு விஷயமா? கடைசி நாட்களில தற்பிரியர்கள் எழுப்புவார்கள். கடைசி காலத்திலே கீழ்ப்படியாம இருப்பாங்க. இது கடைசி காலம். இன்னைக்கு சத்துரு எளிதாக கொண்டு வர்ற ஒரு பாவம் என்னன்னா கீழ்ப்படியாம. சோதரம் வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. கீழ்ப்படியாம நம்முடைய இருதயத்தையும் சில நேரத்துல சத்துரு என்ன செய்வான்? அல்லேலூயா. கீழ்ப்படியணும். கர்த்தருடைய காரியத்தில் அவரை எதிர்பார்க்கிறது தான். நீ செய்யலையா செய்யலையா பார்த்துட்டே இருப்பாரு. நீ அந்த கீழ்ப்படிதலை தான் பார்ப்பாரு அவரு. அல்லேலூயா. நீ திக்கி வசனம் சொன்ன, நீ ரிஜெக்ட் எல்லாம் சொல்ல மாட்டாரு. கீழ்ப்படிஞ்சல, அதுக்கே உனக்கு மார்க் தான். அல்லேலூயா. ஆமென். தேவ காரியத்திலே நம்ம கீழ்ப்படியணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய விஷயம். ஆமென். திராட்சரசம், தண்ணி திராட்சரசமா எப்படி மாறுச்சு? கீழ்ப்படிந்ததால மாறுச்சா? அல்லேலூயா. ஆமாவா? கீழ்ப்படிதல் தான். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் அது ஒண்ணுதான். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க எந்தெந்த காரியத்துல கீழ்ப்படியாம கொஞ்சம் உங்க இருதயத்தை கடினப்படுத்திருக்கீங்க, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அதை சரி பண்ணி கொள்ளுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிய உங்களுக்கு மேல்படிதான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இங்க பார்க்கிறோம், கானான் தேசத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அது. வாக்குத்தத்தத்தினாலே ஆண்டவர் அந்த தேசத்தை நிறைவாக ஆசீர்வதித்திருந்தாரே. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், தோட்டம் துறவுகள் உள்ள தேசம், கட்டிடங்கள் வீடுகள் உள்ள தேசம். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அதையெல்லாம் இலவசமாக ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதை சுதந்திரிக்கும்படியாக அவர்கள் அங்கே கடந்து போனதை நாம் பார்க்க முடிகிறது. எத்தனை பேர்? 6 லட்சத்து பேர்ல. ஏன்னா 2 பேர் தான் என்ன பண்ணா? கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான். ஆகினால நீ கீழ்ப்படிந்தா, விசுவாசிச்சா, உன் கூட இருக்கிற 5,99,998 பேர் கீழ்ப்படியாம அழிஞ்சு போனாலும் கவலைப்படாத. நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கீழ்ப்படிதல் எப்படி வரும்? சின்ன வயசுல இருந்தே வரணும். அப்பா அம்மா சொன்னா என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். டீச்சர் சொன்னா என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். சோ இந்த கீழ்ப்படிதல் அப்படியே வளர்ந்து வந்ததுன்னா நீ மாமியார் வீட்டுக்கு போனாலும் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. ஆமென். இந்த கீழ்ப்படிதல் உனக்கு இருந்தா வேலை ஸ்தலத்துல கீழ்ப்படி
கீழ்ப்படிந்து வேலையை ஒழுங்கா செய்வ, உனக்கு உயர்வு தான் வரும். கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு முரட்டாட்டம் உண்டு, வணங்கா கழுத்து உள்ளவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் ஆண்டு சொல்றாரு, முரட்டாட்டம் பண்றாங்க, வணங்கா கழுத்து உள்ளவங்க, எதிர்த்து பேசுறவங்க. எதிர்த்து பேசுறதெல்லாம் ஒரு பாவமா பாஸ்டர்? பாவம் தான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நமக்கு தெரியல சில நேரங்கள், ஆனா ஏதோ ஒரு வகையில பிசாசு நம்முடைய இருதயத்துல கொண்டு வர விஷயம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாத, கீழ்ப்படியாத, கீழ்ப்படியாத. ஹோம்வொர்க் கொடுத்தா எழுதாத, ஸ்தோத்திரம். ஹோம்வொர்க் கொடுத்தா எழுதாத, படிச்சுட்டு வர சொன்னா படிக்காத. அல்லேலூயா. சின்ன சின்னதா கொண்டு வந்து கடைசியில் எங்க கொண்டு வந்துருமா? தேவ காரியத்துல கீழ்ப்படியாத. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வரும். அதனாலதான் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்குள்ள எப்படிப்பட்ட இருதயம் வேணும்னா கீழ்ப்படுகிற இருதயம் வேணும். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நம்முடைய பரலோக வாழ்க்கை வரைக்கும் நமக்கு கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படியலாம் நமக்கு நரகம் தான் கிடைக்கும். எபேசியர் 5:6 வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொஞ்சம் வேகமா வாசிங்க. அங்க மேல ஒரு லிஸ்ட் போறாரு, சில பாவங்களை சொல்லிட்டு சொல்றாரு. இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும். அன்றைக்கு ஆதாம் கீழ்ப்படியாததுனாலே, ஏவாள் கீழ்ப்படியாததுனாலே ஒரு பெரிய கோபாக்கினை வந்தது. அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். நோவாவின் காலத்திலே ஜனங்களுக்கு எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும், மழை வரப்போகிறது மனம் திரும்புங்கள் என்று சொன்னாலும், அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே ஒரு தேவனுடைய கோபாக்கினை வந்து அங்கே பெரிய அழிவு உண்டானது. சோதோம் கொமோராவிலே தேவனுக்கு கீழ்ப்படியாதபடினாலே ஜனங்கள் மேலே அக்கினி இறக்கப்பட்டது, அழிந்து போனார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாரங்க டீச்சர் அடிப்பாங்க? கீழ்ப்படியாதவங்க அடிப்பாங்க. அவன் ஆக்கினை தீர்ப்பு வருமா? தேவ காரியத்துல கீழ்ப்படுகிறவர்களாய் நம்முடைய சிந்தையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்ட அத்தனை பேரோடும் தேவன் தன்னுடைய வல்லமை அனுப்பினார். ஆமென். கிதியோன் பாருங்க, அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி தேவன் அனுப்பினார். கிதியோனுக்கு பெரிய பலன் இல்லை. அவனே சொல்றான், நான் எல்லாரிலும் சிறியவன், என் குடும்பம் சிறியது, நான் பலன் உள்ளவன் அல்ல. அவர் சொல்றார், அனுப்புகிறவர் நான் அல்லவா, போ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படிந்தா பலன் கூட வந்துடுது. கீழ்ப்படிவது ரொம்ப அவசியம். ஆமென். காற்றும் கடலும் கூட அவருக்கு என்ன செய்தான்? ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும் பார்த்துட்டு, ஏன்னா யாரா இவரு? அல்லேலூயா. காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகிறது. பாருங்க, எல்லாமே அவருக்கு கீழ்ப்படுகிறது. மனுஷனாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது தான் கீழ்ப்படிதல். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா வசனங்களும் வந்து பலிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கணும். செவி சாய்க்கிறதுனா கீழ்ப்படிதல். சோ கவனமா கேட்கணும்ன்றாரு. அப்போ எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்களும் நானும் தேவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாரிபாத் விதவை வீட்டுல நடந்த விஷயம் தெரியும் நமக்கு. எலியாவாங்க அனுப்புறாரு ஆண்டவர். அவர் கேட்கறாரு, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாமா. போகும்போதே சொல்றாரு, சொல்ற அடையில ஒண்ணு கொண்டு வா. அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லுது, 2 அடை தான் இருக்குது, சாப்பிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? செத்து போக போறோம். சரிம்மா, நீ சின்னதா என்ன பண்ண? பெருசா கேட்கல. அவர் என்ன கேட்டாரு? சின்னதா ஒரு ஒண்ணு கொடுமான்னு கேட்டாரு. சாப்பிட்டாரு, சாப்பிட்டு ஆசீர்வதிச்சாரு. பஞ்சம் தீர வரைக்கும் எண்ணெயும் மாவும் குறையவே. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கீழ்ப்படிதல் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாரி பார்த்தா அவனுடைய பிள்ளையும் பரலோகமே. அல்லேலூயா. ஒரு சந்ததியை அங்க போட்டிருக்குது. அந்த தாயும் அந்த பிள்ளையும் மட்டும் இல்ல, அவளுடைய குடும்பத்தார் உறவுக்காரங்க கூட அதில் சாப்பிட்டுருக்காங்க. ஆமென். அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிச்சார். கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். அதுதான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ காரியத்துல, தேவ சத்தியத்துல, தேவனுடைய கட்டளையில நம்ம எல்லாவற்றிலும் கீழ்ப்படியணும். எல்லாத்தையும் ஒரே நாள்ல கீழ்ப்படுவது கடினம் தான். ஆனா கீழ்ப்படிய உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.
அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இந்த கீழ்ப்படிதல் நீதிமானாக, பரிசுத்தவானாக, ஆசீர்வாதமாக, விடுதலையாக, பலனாக, சுகமாக, நன்மையாக, பல விதத்துல இந்த கீழ்ப்படிதல் நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதைதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சவுல் கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தது கீழ்ப்படிதல் தான். ஆனா அவன் சுயமாய் செயல்பட ஆரம்பித்தான். தேவன் சொன்னதுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பித்தான். ஜனங்க சொல்ல அவன் கேட்க ஆரம்பிச்சான். கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவன் ராஜா பொறுப்பிலிருந்து தள்ளப்பட்டான். அவனுடைய முடிவு பார்க்கிறோம், ஒரு தற்கொலை செய்து மரித்து போகிற நிலைமை. அல்லேலூயா. நீ கீழ்ப்படிதல் தேவன் இடத்துல எதிர்பார்க்கிற, என்னிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விசேஷமான ஒன்று. பலியை காட்டிலும், ஆற்றின் இனத்தை காட்டிலும் கீழ்ப்படிதலே ஆமா உத்தமம். ஆமென். அதனால கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். இரண்டாவது மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கொஞ்சம் வேகமா நம்ம பார்க்கலாம். வாசி. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள். நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை அவர் உன்னிடத்துல கேட்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய காரியம் என்னன்னா தாழ்மை. என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? தாழ்மை, மனத்தாழ்மை. சும்மா பார்வைக்கான தாழ்மை அல்ல. என்னது வரணும்? மனசுல இருந்து வரும். இந்த தாழ்மை என்னன்னா ஸ்தோத்திரம், நம்மை உயர்த்தும். தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்து தேவனா இருந்தாலும் அவர் மனுஷனா வந்து அவர் தன்னை அடிமையின் ரூபம், எப்படி போட்டிருக்க வசனம்? அடிமையின் ரூபம் எடுத்து அவர் என்ன செய்தாராம்? மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினார், தாழ்த்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன குணம் இல்ல? தாழ்மை, மனத்தாழ்மை இல்ல. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற குணம் எதுங்க? மனத்தாழ்மையை தான் எதிர்பார்க்கிறார். மனத்தாழ்மையா இருக்கிறவன் விட்டு கொடுப்பான். அல்லேலூயா. மனத்தாழ்மையா இருக்கிறவன் சகிப்பான். மனத்தாழ்மையா இருக்கிறவன் ஞானமா நடந்து கொள்வான். மனத்தாழ்மை நமக்கு அவசியம். ஆமென். எவ்வளவுதான் படிச்சாலும், எவ்வளவுதான் பெரிய ஆளானாலும், எவ்வளவுதான் பணம் வந்தாலும், யாருக்கும் கிடைக்காதது நமக்கு கிடைச்சாலும் நாம மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாவீது பாருங்க, ஸ்தோத்திரம், அவர் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறார், ஆண்டவரே ஆடுகளுக்கு பின்னாடி போனா என்ன இப்படிப்பட்ட கனமான ஒரு காரியத்துல வச்சிருக்கிறேன் என்று சொல்லி அவன் எப்போதும் தன்னுடைய நிலையை தேவனுக்கு முன்னாடி அவன் தாழ்த்தி வைத்திருக்கிறவனாகவே காணப்பட்டான். அல்லேலூயா. தாழ்மையா இருப்பது ரொம்ப அவசியம். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு அதை தான் போதித்தார், அதான் நமக்கு காண்பிக்கிறார். தாழ்மை மிக மிக அவசியமான ஒன்று. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், பெரியவர்களை கனப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். தாழ்மை நமக்கு அவசியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து நம்ம பேசுவது தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே தாழ்மையின் குணத்தை தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் அடுத்ததுக்கு போறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13, 15, 16 வரைக்கும் வாசிங்க. 13 இவர்கள் எல்லாரும் அதாவது ஆபிரகாம், இங்கே ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் லிஸ்ட் போட்டு அவர் சொல்றார். சொல்றார், வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அல்லேலூயா. எப்படி சொன்னாங்களா? தங்களை நான் பெரிய பணக்காரன் சொல்லல, என் அந்தஸ்து தெரியுமா சொல்லல, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா சொல்லல, நான் எந்த ஊர் தெரியுமா, எந்த மொழி தெரியுமா, எந்த ஜாதி தெரியுமா சொல்லல. எதையும் என்ன பண்ணல பெருமையா. இது நிரந்தரம் இல்லாத உலகம், இது நிரந்தரம் இல்லாத நன்மை. எனக்கு ஒரு நகரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார், அதுதான் பரலோகம், அதுதான் எனக்குரியது. நான் அதை சென்றடைய வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் அவர்கள் பெருசா நினைக்கவே இல்லை.
அல்லேலூயா. அவ்வளவு தாழ்மையா சொல்றாங்க. இந்த பூமியில நாங்க எப்படி இருக்கிறோம்? பரதேசிகளை போல. வாசிங்க 16 வரைக்கும். தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட மனத்தாழ்மை உள்ளவங்க எதை நோக்கி இருக்கிறாங்களா? சுய தேசமாகிய பரலோகத்தை. ஸ்தோத்திரம். நம்முடைய தேசம், நம்முடைய குடியிருப்பு, நம்முடைய வீடு இங்க கிடையாது. அது எங்கதான் இருக்குது? இதெல்லாம் டெம்பரவரி தான். இதெல்லாம் கொஞ்ச காலம் தான். அல்லேலூயா. இதெல்லாம் விட்டு நம்ம ஒரு நாள் எங்க போறோம்? ஆமா. ஸ்தோத்திரம். நீ செத்த ஒண்ணுமே உன் சொத்து யாருன்னு தான் கேட்பான். நீ போட்டிருந்த நகைலாம் யார் பிரிக்கலான்னு தான் கேட்பான். ஸ்தோத்திரம். வீட்டை விட்டு தாண்டி இருக்காது. ஒருத்தன் சொல்லுவான், இதை போட்டுடாருவா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகினால அது மேல அன்பு வச்சு பெருமை வச்சு நீ போயிடாத. ஸோ தாழ்மையை தெரித்துக்கொள். எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. ஸோ பரலோகத்தை நான் அடையணும். அல்லேலூயா. வாசிங்க 16 வரைக்கும் வாசிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குரியதை நாம் யோசிக்கிறவர்களாக, நினைவு கூறுகிறவர்களாக, விரும்புகிறவர்களாக, நாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பெருமை, நிறைய பெருமை பிசாசு உள்ள கொண்டு வருவான். ஸோ பெருமை உள்ளவனுக்கு எல்லாத்தையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நிறைய விஷயத்துல இது பெருமை. நம்ம அறியாமலே பெருமை என்ன பண்ணுது? நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பெருமையினால் தான் தெய்வத்துடன் என்னவா மாறினாங்க? பிசாசா மாறும். கவனிங்க, அவன் முதல்ல கீழ்ப்படியில, அடுத்தது அவனுக்குள்ள பெருமை இருந்துச்சு. அந்த ரெண்டை தான் இங்க சொல்றாரு. உனக்கு கீழ்ப்படிதல் வேணும், உனக்கு தாழ்மை வேணும். ஏன்னா இதனாலதான் தேவதூதன் தனக்கு இருந்த மேன்மையான காரியத்தை விட்டு கீழே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. நீங்க இந்த ரெண்டு காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கு. பெருமைக்குரிய விஷயங்கள் வரும். நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க சூப்பரா வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுவாங்க. சர்ச்சில் கூட நீங்க பாட்டு பண்ணா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா இதை எங்க கொண்டு போயிடக்கூடாது? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? மற்றவங்களை அற்பமா நினைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ற கூடாது? போயிடக்கூடாது. இது எல்லாமே நம்ம பாடினது போல ஸ்தோத்திரம். ஒன்று திறமைன்னு சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை பாடணும் இல்லை? அந்த மாதிரி. ஸோ எவ்வளவுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தாலும் அதை தெய்வ மகிமைக்கென்றே சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா சத்துரு எப்படியெல்லாம் இடம் கிடைக்குமோ பார்த்து நம்மளை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லுவோம். ஏரோது மன்னன் பாருங்க, தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தல. அல்லேலூயா. அவன் பெருமையாய் நின்னான். ஸோ என்ன ஆச்சு? தேவதூதன் அடிச்சாராம், புழு புழுத்து செத்து போனான். பாபிலோன் அரசனை குறிச்சு வேதம் சொல்லுது. மகா பெரிய பாபிலோனை பார்த்து, என்னுடைய பட்டணம், என்னாலே கட்டப்பட்ட பட்டணம் எவ்வளவு அழகா இருக்கிறது பெருமை அடிச்சு கொண்டான். நடந்தது என்ன? ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அவன் மனித புத்தியை இழந்து ஒரு மிருகத்தை போல காட்டிலே அவன் வசித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். பெருமை ரொம்ப கவனமா இருக்கும். பெருமைப்படுத்தபடி பேசுவாங்க, நல்லது. அதையெல்லாம் பெற்றுக்கொள். அதையெல்லாம் யாருக்கு செலுத்து? ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரே என்னை இந்த நிலையில கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பெருமைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து, அந்த பெருமையினால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வேற மாதிரி நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா. பெருமை என்ன செய்யும்? சில வேலைகளை நம்ம செய்ய வைக்காதபடிக்கு தடுத்து நிறுத்தும். பெருமை என்ன செய்யும்? நம்மளை தாழ்ந்து போக விடாம, மன்னிப்பு கேட்க விடாம பண்ணிடும். பெருமை என்ன செய்யும்? கோபத்தையும் எரிச்சலையும் சோத்திரம் கௌரவம் என்ற பேர்ல பல பொல்லாப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால கவனமா இருங்க. புகழ்ச்சிக்குரிய எல்லாம் வரும் பொழுது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா உங்க வாயிலும் உங்க மனசிலும் தெளிவா சொல்லுங்க, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. சோ மனத்தாழ்மையை தேவன் நம்மிடத்துல என்ன பண்றாருங்க? விரும்புறார், எதிர்பார்க்கிறார். ஒன்று
கீழ்ப்படியும்படியாய் எதிர்பார்க்கிறார். 2 மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 3 அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் பேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. கவனிங்க, ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ நமக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர் சித்தமாய் இருக்கிறார். அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கணும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய முக்கியமான காரியம் என்னவென்றால் பரிசுத்தம், கீழ்ப்படிதல், மனத்தாழ்மை, பரிசுத்தம். இந்த கீழ்ப்படிதலும் மனத்தாழ்மையும் இருந்தால் இந்த பரிசுத்தம் நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். பேதுருவை சொல்லும்போது சொல்லுகிறார், நான் எல்லாவற்றிலும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராகவே நீங்களும் எல்லாவற்றிலும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் என்பது உண்மை, பரிசுத்தம் என்பது சத்தியம். அந்த பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பொய்யை பேசிக்கிட்டு நான் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லாதீங்க. பரிசுத்தமும் உண்மையும் ஒண்ணுதான். அல்லேலூயா. பரிசுத்தமும் தூய்மையும் ஒன்றுதான். ஆகவே நாம் எல்லாருமே ஸ்தோத்திரம், தேவனுக்கு முன்பதாக மனுஷனுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏங்க ரத்தம் சிந்தனம் இயேசு அவ்வளோ பெரிய ஸ்தோத்திரம் சரீரத்துல ஸ்தோத்திரம் அவ்வளோ பெரிய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். எதற்கு? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ஜீவனையே கொடுத்து நமக்கு இந்த பரிசுத்தத்தை கொடுக்கிறார்னா இந்த பரிசுத்தம் எவ்வளவு முக்கியமானது. அல்லேலூயா. ஆமென். நம்ம கடினப்பட்டு உழைச்சதையே பாதுகாப்புன்னா கர்த்தர் ரத்தம் சிந்தி கொடுத்த ரட்சிப்பை பரிசுத்தத்தை நாம் எவ்வளவாய் முக்கியத்துவம் படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆகினாலே தேவன் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். பார்வையிலே, சிந்தனையிலே, வார்த்தையிலே, செயலிலே பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். சிம்பிளா சொல்லணும்னா அவரை போல நம்ம மாறணும்னு அவர் விரும்புகிறார். அவர் கீழ்ப்படிந்தார், அவர் தாழ்மையாயிருந்தார், அவர் பரிசுத்தமாயிருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய மிகப்பெரிய நோக்கமே அதுதான். அவரை போல நாம மாறணும். ஆமென். ஸ்தோத்திரம். யோசிச்சு பார்த்தா முடியுமா? யோசிச்சு பார்த்தா முடியுமான்றது ஒரு கேள்விதான். ஆனா நம்ம முயற்சி பண்ணோம்னா அவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம பைபிள்ல பார்க்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் மனுஷங்க தான். அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில பல காரியத்திலிருந்து வந்தவங்க தான். அவங்கள பரிசுத்தவான்களாய் மாற்றி உபயோகப்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தை